ஏய் பழனி, பழனி, டேய் பழனி, எங்கடா போன? ஹலோ, யாருங்க நீங்க? கலையரசு சார் அனுப்பிச்சிருக்காங்க. செக் கொடுத்துருந்தேனே, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். சார், அது ஃபைல் இங்க இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்பலாமா? சரி, நீங்க கிளம்புங்க. டேய், என்னம்மா கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டேன். வெயிட் பண்றேன். நீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா போகணும். நீங்க போங்க. எங்க போனீங்க? டீ சாப்பிட போயிருந்தேன். சீக்கிரமா வாங்க, நேரமாச்சு. போலாம், உட்காருங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரம். சத்தி, நடந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இதெல்லாம் வீட்டில் சொல்லி பெருசாக்க வேண்டாம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் மனசு கஷ்டப்படுவாங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வா. என்னப்பா திவா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆச்சு. எங்கப்பா பிரசாதெல்லாம்? ஏய், என்னம்மா அது காட்டு? அது இல்லப்பா, வரவழி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்னப்பா சொல்றீங்க? பைக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம். நீ தனியா போகும்போதே ஓவர் ஸ்பீடா போறேன்னு எவ்வளவு தடவை நான் சொல்லியிருக்கேன். இப்ப சக்தி வேற பின்னாடி இருக்கும்போது கவனமா போக வேண்டாமா? இல்ல மாமா, அவர் மெதுவா தான் இல்லப்பா, நான் மெதுவா தான் போனேன். மெதுவா போனாங்கிற அப்புறம் எப்படி பைக் ஸ்கிட் ஆச்சு? டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டியாமா? ஒன்னும் சீரியஸ் எதுவும் இல்லையே? இல்ல மாமா, சீக்கிரம் சரியாயிடும் சொன்னாரு. அப்படியா? ஓகே, போய் ரெஸ்ட் எடுமா. சரிப்பா. கவனமா இருக்கணும்ப்பா. போங்க. சத்தி, ப்ளீஸ் அழாத. இல்ல திவா, மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? கண்மணி என்ன பாவம் பண்ணா? 2 பேரும் நிம்மதி இழந்து தவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் தேட முடியாது. எல்லாம் நடக்குது, அவ்வளவுதான். என்னால அப்படி சுலபமா எடுத்துக்க முடியல. இப்ப எனக்கு இருக்கிற துக்கத்தை விட கண்மணி நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த காட்டு மிராண்டி கிட்ட சிக்கி அவ சீரழிஞ்சிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன சத்தி சொல்ற? ஆமா தேவா, நான் ஓடி வராம பிடிவாதம் பிடிச்சிருந்தா எங்க வீட்டுல இருக்கவங்க மனசு மாதிரி காலம் பூரா நம்மள சிரிக்க வச்சிருந்திருப்பாங்க. கண்மணிக்கு இந்த கொடுமையும் நடந்திருக்காது. என்னோட அவசர புத்தியால கண்மணி இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சத்தி, தயவு செய்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. டபர், ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சத்தி, அம்மா, என்னம்மா? இந்தாங்க. என்னது இது? இன்னைக்கு தம்பியும் சக்தியும் கோயிலுக்கு வந்திருந்தாங்கல்ல. அப்ப தம்பிக்கும் சக்தி தங்கச்சி வீட்டுக்காருக்கும் நடந்த பிரச்சனையில சக்தி கீழே விழுந்தப்போ இந்த தாலி காசு அறுந்து விழுந்துருச்சு.
பாவமா அந்த பொண்ணு தலையில அடிபட்டுருச்சு. தாலி சமாசாரம் இல்லையா, மனசு கேக்கல. நீங்க ஏதாவது அபசகுணமா நினைச்சிருவீங்களோன்னு தான் உடனே கொண்டு வந்தேம்மா. ஏதாவது கந்திஷ்டியா இருக்கும்மா, நீங்க சாமிய மனசார வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் வராது. சரி நான் வரட்டுங்களாம்மா? திவா திவா என்னம்மா என்னாச்சு? திவாகர் எங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? திவாகர் எங்க? மேலதான் இருக்கா. திவா திவா ஏய், கோயில்ல என்ன நடந்துச்சு? யார் கூட சண்டை? துர்கா அவங்க பைக்ல போகும்போது ஸ்கிட் ஆகி தலையில அடிபட்டிருக்கு. அது போயிங்க. அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன் வாயை திறக்காம அப்படியே நிக்கிறீங்க? அந்த பூபதி தானே காரணம். தாலி கோக்குற அன்னைக்கு இது கீழே விழுந்திருக்குதா? என் புள்ள உயிருக்கு என்னடி உத்தரவாதம்? அத்தை, அது என்னடி என்னடி இதுக்கெல்லாம் அர்த்தம்? யாராரு கூடவா நீ போடுற சண்டையில என் புள்ள உயிர் போயிடுன்னு எனக்கு இல்ல பயமா இருக்கு. துர்கா என்ன பேசுற நீ? அப்படி எதுவுமே நடக்காது, பயப்படாது. ஏங்க நடக்காது? கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் புள்ள குத்து உயிரும் கொலை உயிருமா ரோட்ல அடிபட்டு கிடந்தா. அதுல அவ செத்து பொழைச்சு வந்தா. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் தினமும் தகராறு அடிதடி இதுதானங்க நடக்குது. இன்னைக்கு என்னடானா இப்படி ஒரு அபசகுணம் நடந்திருக்கு. என் பிள்ளையோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. ஏண்டி உன் குடும்ப சண்டையில சிக்கி என் புள்ள போயிடுவான் போல இருக்கேடி. ஏமா நீ சத்திய திட்டிட்டு இருக்க? என்னடா கட்டுனவள ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு தாங்க மாட்டேங்குதோ? உடனே பதற. ஏண்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பதறேன்டா. இப்போ நீ அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு என்ன அடக்குறல்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த மடையன் சண்டை போட சத்தியம் என்னமா பண்ணுவா? பாவம் ஏற்கனவே அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. டேய், அவ தலையில அடிபட்டது உனக்கு பெருசா தெரியுது. ஆனா கோயில் வாசல்ல வச்சு தாலியில கோத்த காசு கீழே விழுந்திருக்குடா. உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு என்னமா போகுது? நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியாது. பெத்தவளோட பதட்டம் எந்த பிள்ளைக்கு தான் புரிஞ்சிருக்கு. பாவி பையல, என்னோட மன நிம்மதி அழியோட அழிச்சிட்டியடா. ஒத்த புள்ளைய பெத்துட்டு தினமும் நான் படுற வேதனை போதும் சாமி, போதும். ஏமா நீ பேசாதடா. இனிமே நீ என்கிட்ட ஏதாவது பேசுன அவ்வளவுதான். போடா. Diva, it's going to be all right. Don't worry. அக்கா, தாமரை எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. அவ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் கூட சரியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. கூப்பிட்டேன். ராங்கி பிடிச்சவளாச்சே, அவளை சீக்கிரத்துல வந்துடுவாளா? ஆமா, அவ ஏன் பொண்ணு இல்ல, என் குணத்துலயும் கொஞ்சம் இருக்கும்ல. அடட, வாங்க வாங்க மாமா வாங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். சரி, அப்புறம் என்ன வீட்டை பார்த்துட்டு பார்ட்டி கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? வீட்டை பாத்துறேன் சார். எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பார்ட்னர்ட்டையும் பேசிட்டேன். அவர் எனக்கு ஓகேனா அவருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா விலைதான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அபிப்பிராயப்படுறாரு. கிழிஞ்சது போங்க. ஏங்க அவங்க பார்ட்னருக்கு சென்னையை பத்தி தெரியாதா? சென்னையில இன்னைக்கு வீட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? காசு கொடுத்தா கூட வீடு கிடைக்காதுங்க. அவன் வீட்டை கட்டி கூடுவாஞ்சேரியும் அரக்கோணத்தையும் சென்னைன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். என்ன பேசுறாரு அவரு? அது வாஸ்தவம் தான். இந்த ஏரியாவோட மதிப்பே ஜாஸ்தி. நான் வீட்டையும் சேர்த்து சொல்றேன். எல்லா ஜன்னலும் கதவும் பர்மா தேக்குங்க. ஏங்க உத்தரத்தை உடைச்சு வித்தாலே உங்களுக்கு நல்லா காசு வருங்க. அதெல்லாம் சரி சார். ஆனா இந்த வீட்டை அடிச்சுட்டு ஃபிளாட்ஸ் தான் கட்ட போறோம். அதுல உங்களுக்கு அமௌண்ட்டை தவிர 2 ஃபிளாட்ஸும் தரோம்ல. பாருங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. இடத்தோட மதிப்பு, கட்டடத்தோட மதிப்பு, இதெல்லாம் எனக்கும் தெரியாதா? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என் சம்பந்தி கலையரசே ஒரு பில்டர் தான். பில்டர் கலையரசு உங்க சம்பந்தியா? ஆமாங்க, என் பையனுக்கு அவர் பொண்ணை தான் கட்டி வச்சிருக்கேன். இந்த வீட்டை அவருக்கு கொடுக்காம ஏன் தெரியுமில்ல உங்களுக்கு தரேன்? நம்மளோட பழக்க வழக்கம், அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பேச்சு மாறக்கூடாது பாருங்க. நீங்க
இப்போ அவருக்கு இந்த வேலையை கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த லேண்ட் விஷயத்தில் ரொம்ப பாதிப்பில் இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் சார், நம்ம மேட்டர் பேசுவோமே. இந்த வீடு வந்து இது இருக்கட்டுங்க, இது அப்புறம் பேசிக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் சம்பந்தி விஷயம் எனக்கு தெரிய வேண்டாமா? சார், நானும் அவரும் ஒரே தொழிலில் இருக்கோம். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஆனால் நான் சொன்னேன்னு வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சரி சொல்லுங்க. சார், அந்த லேண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காகவும் அந்த லேண்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு எல்லா விவரமும் தெரியாது. ஆனால் அந்த லேண்டில் நிச்சயமாக பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் வேணா அந்த ரிசர்ச்சுக்காக வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த லேண்டை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிக்க சொல்லுங்கள். சரி சார், வீட்டுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். அது நான் என் சம்சாரம் பிள்ளைங்களையெல்லாம் கலந்து பேசிக்கிட்டு சொல்கிறேன். சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். சரி வரேம்மா. வாங்க சார். என்னடி இது? ரிசார்ட் கட்டுறதுக்கு சம்மந்திக்கு பெரிய தொகையை கொடுத்தாச்சு. திறப்பு விழாக்கு கூப்பிடுவார்னு பார்த்தா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நல்லா விசாரிச்சு பாருங்களேன். ஏன் பேச்சு முத்து, சம்மந்திக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம்? கணக்கு வழக்கு என்ன? மாமா 2 மாச தவணையில தான் பணம் கேட்டாரு. அந்த தவணை முடியறது கூட 2 நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் மொத்தம் 40 லட்சம் வாங்கியிருக்காரு. சரி சரி, அப்படின்னா மொத்த பணத்தையும் திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்டுற வேண்டியதான். ஐயோ, அவசரப்படாதீங்க. இப்ப அவங்க நிலைமை என்னமோ எப்படியோ. இப்ப போய் அவர் நிலைமையை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம நிலைமை அதை விட மோசமாயிடும். இது தொழில். நீ ஒண்ணும் பேசாத. பேச்சு முத்து வா. எங்க அவங்க நம்ம ஒண்ணும் பேசாதங்கறான்ல. வா பேச்சு முத்து. வரமா. எங்க என்ன அக்கா? என்ன பார்க்கல? மாப்பிள்ளையும் கண்மணியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுட்டு போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் இந்த சக்தியால வந்ததுப்பா. அவளும் பாரு, கரெக்டா புருஷனை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டா. ஓடுகாலி இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. மாப்பிள்ளை கோவிச்சுட்டு வந்தது தெரிஞ்ச உடனே நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக சம்மந்தி உடனே புறப்பட்டு பத்தியா? ஆமாப்பா, அவர்கிட்ட நிலைமை எடுத்து சொல்லி கண்மணி எப்படியாவது அனுப்பி வச்சிருவாப்பா. ஆமாக்கா. வாங்க சம்மந்தி. வாங்க உள்ள வாங்க. வரேங்க. கண்மணி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா, சம்மந்தி வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இருக்கட்டும். வாங்க. நல்லா இருக்கேன் மாமா. தண்ணி. என்ன மருமலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தண்ணி இல்லம்மா, வேண்டாம். சம்மந்தி, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்போ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்க சொல்லட்டுமா? ஒன்றும் வேண்டாம் சம்மந்தி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பணம் முட. உங்கள்கிட்ட பணம் கொடுத்து 2 மாதம் ஆகுது. நீங்கள் பல வேலைகளில் அதை மறந்துருப்பீங்க. அதான் ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன். அது அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய தொகையாக போயிடுச்சு. சின்ன தொகையாக இருந்தால் கூட முன்ன பின்ன வாங்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு பணம் தேவைப்படுது. பெரிய தொகையை 4 பேர்கிட்ட கொடுக்கறத விட அதையே 10-20 பேருக்கு பிரித்து கொடுத்தேன்னு வைங்களேன், அதில் தானே எனக்கு லாபமே. கண்மணியும் மாப்பிள்ளையும் இங்க இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் நாங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். மாப்பிள்ளையும் அப்படிதான் இருந்தாரு. கடைசியில என்னன்னா, ஒரு சின்ன சங்கடத்தினால அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. உங்களை பார்த்ததும் அதை விசாரிக்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம். நீங்க என்னடான்னா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஓ, அவன்
கோச்சிக்கிட்டா போயிட்டான். ஆமாங்க, சக்தியும் புருஷனும் திடீர்னு இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஆளாளுக்கு என்னென்னவோ பேசி பேசி மனஸ்தாபாயி மாப்பிள்ளை கோச்சிட்டு தான் அங்கே வந்தார். ஓ சரி, அதெல்லாம் விடுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அவனை பார்த்து கண்டிச்சு வைக்கிறேன். நீங்கள் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதை பாருங்க, நான் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறவன். என் வியாபாரத்தில் கொள்முதல், கடன், லாபம் எல்லாமே பணம் தான். நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வாங்கிட்டு போகிறேன். என்னங்க நீங்க? நாங்க எங்க வீட்டு பொண்ணோட நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா பணம் தான் முக்கியம்னு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுல சங்கடப்படுறதுக்கு என்னமா இருக்கு? பணம் முக்கியங்கிறதுனால தான் வீடு தேடி வந்து பணம் வாங்குனீங்க. என்னதான் வியாபாரத்தில் முன் அனுபவம் இருந்தாலும் சமயத்தில் இப்படி தான் தப்பு பண்ணிடுறோம். சம்பந்தம் பண்ண இடத்துல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டது என் தப்பு. அதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? பணம் கொடுத்தாதான் கண்மணியை கூட்டிட்டு போவீங்களா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலையம்மா. இப்போ கூட அனுப்பிச்சு வைங்க, என் மருமகளை தாராளமாக கூட்டிட்டு போறேன். பணம் கொடுத்ததுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? குடும்பம் வேற, தொழில் வேற இல்லையா? அது எப்படிங்க சம்பந்தம் பண்ணிட்டு கொடுத்த கடனை திருப்பி கொடுங்கன்னு திடீர்னு வந்து நின்னுகிட்டு எங்களை வேதனைப்படுத்துறீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போனா இதையே சொல்லி சொல்லி அவளை குத்தி காட்ட மாட்டீங்களா? வேண்டாங்க, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு கண்மணி அனுப்புறோம்.